ஒரு கலப்படம் இல்லாத இயற்கை நம்ம வந்து ஒரு நம்பி குடிக்கிற தண்ணீர் மாதிரி, ஒரு தாய்ப்பால் மாதிரி. மாடர்ன் உணவு கொஞ்ச நாள் இருக்கும், லாங் ரன் அது இருக்காது. கரண்ட் பில்லை குறைக்க முடியாது, வாடகையை குறைக்க முடியாது. ஆனால் வியாபாரங்கள் பெரும் அளவில் பாதிச்சிருக்கு. இப்போல்லாம் டாலர் விலை ஏறுதோ அன்னைக்கெல்லாம் கேஸ் விலை ஏறுது. அது ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபையெல்லாம் ரொம்ப பாதிக்குது. கேஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம சாப்பிடாம இருக்க சாப்பாடுங்கிறது இயற்கையாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது. அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் எடுத்த முடிவில் உலகம் பூரா இதில் பாதிச்சிருக்காங்க. இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாம் ஒரு 140 கோடி மக்கள் இருக்கோம். எல்லா வீடுகள்லையும் இன்றைக்கி கேஸ் அடுப்புங்கிறது ஒரு அத்தியாவசியமாக போயிடுச்சு. யார் வீட்லேயும் இன்றைக்கி விறகோ வேறு அடுப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம வந்து கிராமங்களில் இருந்தோம், ஓப்பன் ஏர் இருந்தது. இன்றைக்கி நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ரெண்டாவது பல்வேறு விதமான வீடுகளில் இருக்கோம். அங்கே எல்லாம் புகை வர்றதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது மாதிரி கேஸ் அடுப்பில் சமைப்பதற்கான பாத்திரங்களையும் வீட்டில் வாங்கி வச்சிட்டோம். இப்போ போய் மாற்றவும் முடியாது. ஸோ கேஸ் இல்லாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனை கேஸ் இல்லை அப்படிங்கிறக்கோசரம் நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் வந்திருக்கு. இப்போ இண்டக்ஷன் அடுப்புகள்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. இன்னைக்கு கொஞ்ச நாள் போனான்னா சோலார் அடுப்புகள் கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆல்டர்னேட் ஃபியூவல் கண்டிப்பாக நமக்கு வேணும். காரணம், வெளிநாட்டிலேருந்து இந்த கேஸ் இம்போர்ட் பண்ணுறது என்றைக்குமே எப்போல்லாம் டாலர் விலை ஏறுதோ அன்னைக்கெல்லாம் கேஸ் விலை ஏறுது. அது ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபையெல்லாம் ரொம்ப பாதிக்குது. அதனால் ஆல்டர்னேட் ஃபியூவல் வரணும். அதுக்கோசரம் தான் இந்த எக்ஸிபிஷன் வைக்கிறோம். டெஃபினட்டாக ஆல்டர்னேட் ஃபியூவல் குயிக்காக வந்துடும். இந்த 2 மாதங்களில் ஹோட்டல் துறையில் வந்து எவ்வளோ ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம? ஏன்னா ஒரு பக்கம் விலையேற்றம் செய்ய வேண்டியதாக இருக்குது, நம்ம உணவுகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும்? உண்மையிலே இந்த 2 மாதங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஹோட்டல்கள், பெரிய ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா முழு நேரம் அவங்க விற்றுட்டு இருந்த பொருள்களை எல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்போ தோசைன்னு எடுத்துட்டால் முழு நேரம் கொடுப்பாங்க, இப்போ கிடையாது. காலையில் கொடுக்குறாங்க, நைட்டு கொடுக்குறாங்க. பூரியும் அதே மாதிரி, வடையும் அதே மாதிரி. எங்கெல்லாம் கேஸ் அதிகமாக இருக்கோ அந்த பொருளையெல்லாம் நிறுத்திட்டாங்க. இது நிறுத்துகிறப்போ 3 விஷயம் பாதிக்குது. ஒன்று, ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அதை நம்பிட்டு உற்பத்தி பண்ணியாச்சு. அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை ஹோட்டல் தான் நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. அது அழியிறதுக்கான வாய்ப்பு நின்று போச்சு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர் ஒன்று விரும்பி சாப்பிடணுன்னு வருவார், அவருக்கு அது கிடைக்காது. அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, வியாபாரம் பெரும் அளவில் குறையுது. ஸோ இந்த ஐட்டமெல்லாம் பண்ணலங்கிறதுக்கோசரம் தொழிலாளர்களை வேலைவிட்டெல்லாம் நிறுத்த முடியாது, கரண்ட்டு பில்லை குறைக்க முடியாது, வாடகையை குறைக்க முடியாது. ஆனால் வியாபாரங்கள் பெரும் அளவில் பாதிச்சிருக்கு. நிறைய சின்ன ஹோட்டல்கள் இழுத்து பிடிக்க முடியாமல் கடைகள் எல்லாம் சாத்தியிருக்காங்க. ஒன்ஸ் இது நார்மல் ஆனால் தான் இது பழைய நிலைமைக்கு வரும். இன்றைக்கு இந்த விளையாட்டுக்கு பிறகு ஹோட்டலுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை எந்த அளவுக்கு குறைந்திருக்கு? வாடிக்கையாளர் எண்ணிக்கை வந்து பெரும் அளவில் குறைஞ்சிருக்கு. காரணம், நடைமுறையில் இதை நானே பார்க்குறேன். ஏன்னா வாடிக்கையாளர் வர்றப்போ ஃபேமிலியோடு அவர் ஒன்று பிடிச்சதை சாப்பிடணுன்னு வருவார். நாம் அதை இல்லைன்னு சொல்லுவோம். அவர் உடனே அது கிளம்பி போயிடுறாரு, அடுத்த ஐட்டத்துக்கு மாறுறதில்லை. ஏன்னா அவர் ஒரு மைண்ட் செட் வர்றப்போ குழந்தைகளும் மனைவியோடு இது சாப்பிட்லான்னு வர்றாரு. கிடைக்காதப்போ அவர் அது கிடைக்கலன்னு போயிடுறாரு. அதனால் அவங்களுக்கும் ஏமாற்றமாகுது, வியாபாரமும் நடக்கிறது இல்லை. இது ஒரு கஷ்டமான காலம். இது சீக்கிரமாக இதுக்கு ஆல்டர்னேட் ஃபீல்டு உண்டு. உங்கள் தந்தை வந்து தமிழசம்மை அவர் வந்து ஹோட்டல் உலகத்தினுடைய தந்தை அப்படின்னு இன்றைக்கு ஏராளமானவர் இந்த துறைக்கு வந்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் புதிதாக வரவர்கள் வந்து நிறையா பேர் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை தாண்டி வேறு உணவுகள்லாம் இங்கே வந்துருச்சு. அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? அந்த மாதிரி புதிதாக ஹோட்டல் துவங்குறவங்களுக்கு சார், என்ன இருந்தாலும் நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. என்ன இருந்தாலும் மனிதனுடைய நாக்கில் பிறந்து பேலட்டில் ஒரு சுவை இருக்கும். அந்த சுவை சாகிற வரைக்கும் மாறாது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி வந்தது, வெளிநாட்டு உணவு. பீஸா ஹட் வந்தது, மெக்டொனால்ட்ஸ் வந்தது. எல்லாரும் ஆர்வம் போய் இளைஞர்கள் சாப்பிட்டாங்க. ஆனால் அதே உணவை 3 நேரமும் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் ஒரு மாதம் சாப்பிடுங்கன்னா 2வது நாள் ஓடி போயிடுவார். ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு
அவங்கவுங்க ஸ்டேட்டில் ஒரு குழந்தையிலேருந்து சாப்பிட்ட உணவு தான் சாகிற வரைக்கும் சூட் ஆகும். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளவு மாடர்ன் உணவுகள் வந்தாலும் கூட அதை ஒரு நேரம் சாப்பிடலாமே ஒழிய அடுத்த நேரம் உடனே இட்லி தோசைக்கோ அல்லது ரெகுலர் மீல்ஸுக்கோ அல்லது ஒரு தயிர் சாதத்துக்கோ கடைசிக்கு எதுவும் இல்லைன்னா ஒரு ரசமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். என்ன காரணம்? குழந்தையிலேருந்து நம்ம என்ன பழகியிருக்கோமோ. ரெண்டாவது, நம்மளுடைய தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வச்சு தான் நம்ம உணவு டிசைன் பண்ணியிருக்காங்க பெரியவங்க. அதுதான் நம்ம சாப்பிட்டு பழகியிருக்கோம். அதுதான் காலத்துக்கு நிற்கும், அழியாது. எப்போவுமே அந்த உணவு தான் இருக்கும். மாடர்ன் உணவு கொஞ்ச நாள் இருக்கும், லாங் ரன் அது இருக்காது. சார் இன்றைக்கு வந்து உணவுகளை எல்லாமே வந்து கவர்ச்சி வந்து அதிக அளவில் வந்துச்சு. இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து அதிக அளவில் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறது நம்மளுடைய உணவுகள்லையும் சிலர் வந்து இந்த சாம்பாரில் டேஸ்ட் வரதுக்கெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பண்பவர்கள் இது உங்களுடைய அசோசியேஷன் என்ன கருத்து? நான் சொல்கிறேன், கடுமையாக நான் இதை ஆட்சேபிக்கிறேன். யாராக இருந்தாலும் செய்கிற உணவில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி வாடிக்கையாளர் மாத்திரம் வர்றதில்லை, அவங்க குழந்தைங்க வராங்க, வயசானவங்க வராங்க, ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உணவு வாங்கிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக அசோசியேஷன் ஒரு நாளும் இதை ஏற்றுக்காது. இன்றைக்கி எஃப்எஸ்எஸ்ஐ எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்படி எங்களுக்கு தெரிய வந்தால் உடனடியாக அவங்க மேலே கடுமையாக நாங்கள் ஆக்ஷன் எடுத்துருவோம். எந்த காரணத்துக்கு கொண்டும் உணவுங்கிறது ஒரு கலப்படம் இல்லாத இயற்கை, நம்ம வந்து ஒரு நம்பி குடிக்கிற தண்ணீர் மாதிரி, ஒரு தாய்ப்பால் மாதிரி. ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கு உணவு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த உணவில் போய் கலப்படம் பண்ணுறத ஒரு காலம் இந்த அசோசியேஷன் ஏற்றுக்காது. கடுமையாக நாங்கள் அதை ஆட்சேபனை